அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே தேட்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு மைண்ட் போகிற ஒரே விஷயம் பாப்கார்ன் தாங்க. அந்த பாப்கார்ன் நம்ம எப்படி வீட்டில் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் குக்கர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் இன்றைக்கி நான் கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துறாதீங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பாப்கார்ன் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்றது மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் அளவு பாப்கார்ன் தான் எடுத்திருக்கேன். பாப்கார்ன் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பாப்கார்ன் சேர்க்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெயில் பாப்கார்ன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பாப்கார்ன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சோன்னே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். பாப்கார்ன் வெடிக்கும் போது உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும். பாருங்க, பாப்கார்ன் எல்லாம் ஒன்றா வெடிச்சிட்டு இருக்குது. 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா பாப்கார்ன் நல்லா வெடிச்சு வந்துடும். இப்போ பாருங்க, சவுண்ட் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ அந்த சவுண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க மூடி திறந்து பாருங்க. அதுக்கு இடையில திறக்கக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் தூவி விட்டு நல்லா குலுக்கி விட்டுங்க. எல்லா பாப்கார்ன்லையும் உப்பும் பெப்பர் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லயே எல்லாருக்கும் ஃபேவரட்டான பாப்கார்ன் ஈஸியாக செஞ்சுட்டோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.